கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை லூக்கா 24:36. லூக் 24th chapter verse 36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு சமாதானம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில், இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க பிரச்சனையோடு கூட, போராட்டத்தோடு கூட, வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்க அந்த பிரச்சனையே, போராட்டத்தையே, வேதனையே குறித்து நீங்க பேசிக் கொண்டிருக்கலாம். இது என்னவாய் முடியுமோ, எப்படி முடியுமோ என்று சொல்லி பாரத்தோடு கூட நீங்க பேசிக் கொண்டிருக்கலாம். அததான் அப்பா சொல்றாங்க, நீங்க அப்படி பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவுல வந்து நின்றார். இன்னைக்கு அப்பா வாலண்டியராக உங்க லைஃப்ல வந்து உங்களுக்கு அப்பா சொல்லுகிற வார்த்தை சமாதானம். எந்த காரியம் உங்களுக்கு சமாதான குறைச்சலா இருக்கிறதோ, எந்த காரியம் உங்களை பிரச்சனைக்குள் இழுத்து கொண்டு இருக்கிறதோ, எல்லாவற்றிலிருந்தும் இந்த காலை நேரத்துல அப்பா விடுதலை தரப்போறாங்க. இங்க யாரு பேசிக் கொண்டிருக்கிறது என்று பார்த்தோமானால் 13ஆம் வசனம் verse 13ல 2 சீசர்கள், அப்பாவுடைய சீசர்கள் 2 பேர் என்ன பண்றாங்க? எருசலேம்ல இருந்து எம்மாவு என்கிற ஊருக்கு போறாங்க. எருசலேம் தான் அப்பா இருக்க சொன்ன இடம். ஆனா இவர்கள் ஏசப்பா மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்துட்டாங்க. இவங்க பின்மாற்றம் அடைந்து என்ன பண்றாங்க? போய் கொண்டிருக்கிறாங்க. எங்கேயாவது போய் நம்ம பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி. இன்னைக்கும் பார்க்கிற சிலர் என்ன பண்றீங்க? பின்மாற்றத்துல நான் ஏசப்பாவை தேடுறேன். ஆனா எனக்கு ஒரு நன்மையும் இல்ல என்று சொல்லி பின்மாற்றத்துல சிலர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா உங்களை குறித்து தான் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு, என் பிள்ளைக்கு வியாதி இருக்கு, குணமாகல. இப்படி அநேக காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டு ஒரு பின்மாற்றத்துல இருக்கலாம். அப்பா தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேசுகிறார். அநேகர் ஆமா ஏசப்பாவை தேடி எனக்கு என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு விரக்தியோடு கூட இந்த காலை நேரத்துல நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் அப்பா சொல்றாங்க, இங்க வேற யாரும் இல்ல. ஏசப்பா கூடயே இருந்த சீஷர்கள் 2 பேரு எருசலேமை விட்டு பின்மாற்றம் ஆகி எம்மாவு என்கிற அந்த ஊருக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. பின்மாற்றத்துல போயின்னு இருக்காங்க. 15ஆம் வசனம் பாருங்க. 18th verse. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அல்லேலூயா. பின்மாற்றம் ஆயிட்டாங்க. நம்ம சொல்லுக்கு கீழ்ப்படியாம இவங்க எருசலேமை விட்டு போறாங்கன்னு சொல்லி ஏசப்பா விட்டுடல. இன்னைக்கும் அநேக காரியங்கள், சில பிரச்சனைகள் நிமித்தம், சில போராட்டங்கள் நிமித்தம் ஏசப்பாவையே நீங்க தூஷித்த காரியங்கள் உண்டு. அவரை மறுதலித்த காரியங்கள் உண்டு. மனதளவில் அல்ல, அந்த டென்ஷன்ல நீங்களே பதறி போய் சில காரியங்களை பேசியிருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, நீங்க அப்படி மனம் பதறி பேசியிருந்தாலும் உங்கள் மேல் ஏசப்பா அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா உங்க மேல அன்பா இருக்காங்க. இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, நீங்க பின்மாற்றத்துல இருக்கிறீங்க. அநேக பிரச்சனை குறித்து, போராட்டத்தை குறித்து எனக்கு நடக்கலையேன்னு சொல்லி வருத்தத்தோட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் அப்பா சொல்றாங்க, நீங்க அவரை தேடாத பொழுதும் அவர் உங்கள் மத்தியில வந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுடையவரா இருக்கிறார். இயேசு தாமே சேர்ந்து அவர்களோட கூட நடந்து போனார். அடுத்த வசனம் பாருங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு. ஏசப்பா வந்து எனக்கு அற்புதம் செய்யலைன்னு நினைக்கிறீங்க. உங்க பிரச்சனை நடுவுல, உங்க போராட்டத்தின் நடுவுல, உங்க அழுகையின் மத்தியில ஏசப்பா உங்க கூட தான் இருக்கு. உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் உங்க கூட தான் இருக்கிறார். இயேசு லாசரு மரித்த பொழுது ஏசப்பா வந்தாங்க. இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி வசனத்துல நாம பார்க்கிறோம். ஏசப்பா பிரச்சனைய பார்த்து கண்ணீர் வடித்து விட்டு மாத்திரம் போகிற தேவன் அல்ல. அந்த கண்ணீருக்கு காரணமான பிரச்சனையை மாற்றுகிற தேவன். அங்க லாசரு மரித்து போயிருக்காங்க. செத்து 4 நாள் ஆயிடுச்சு. அந்த பிணத்தை உயிரோட எழுப்பினார். மார்த்தாள் மரியாளுடைய அழுகையை ஆனந்த களிப்பாக அப்பா மாத்தினார். இன்னைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள அழுகை, இந்த பிரச்சனை நிமித்தமா, போராட்டத்து நிமித்தமா நீங்க அழுது கொண்டு இருக்கீங்க. அப்பா உங்க அழுகையை ஆனந்த களிப்பாக என்று மாத்த போறாங்க. ஸ்தோத்திரம்.
17ஆம் வசனம் பாருங்க. சீசர்களை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க துக்கம் உள்ளவர்களாய் நடந்து போறீங்க. அப்பாவுக்கு தெரியுது. இன்னைக்கு சொல்றாங்க, உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, நீங்க துக்க முகமா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த பிரச்சனை எப்படியாய் முடியுமோ, என்னால இதை விட்டு வெளியே வர முடியலையேன்னு சொல்லி துக்க முகமாய் பார்த்து கொண்டிருக்கீங்க. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, எல்லாவற்றிலும் உங்களுக்கு நான் சமாதானத்தை தரப்போகிறேன். 27ஆம் வசனம் verse 27 பாருங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசி எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். சர்வ வல்லமுள்ள தேவன் சீசர்களுக்கு அப்பாவோட வார்த்தையை விவரித்து காண்பித்தார். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுக்கு அவருடைய வார்த்தைகளை, அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை இப்பொழுது நினைவுபடுத்துகிறார். அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதிலே 30ஆம் வசனம் verse 30 பாருங்க. அவர் பந்தியில் இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று, அப்பம்னா கர்த்தருடைய வார்த்தை, வசனத்துக்கு அடையாளம். அதை அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தாரு. வார்த்தையை கொடுத்தோடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. 31ஆம் வசனத்துல அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இப்பொழுதும் அப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே உங்களுக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கவலையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, இப்பொழுதே அப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்களுக்கு ஏசப்பா அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அதிலேயே கடைசியா ஒரு 50ஆம் வசனம் பார்க்கலாம். verse 50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி, அவருடைய கையல்ல கைகளைனா 2 கைகளையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு அப்பா உங்களுடைய கண்களை திறக்கிறார். அந்த பிரச்சனையே பார்த்து 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 பிசாசு என்ன பண்ணிட்டான், உங்க கண்களை மறைச்சிட்டான். இன்னைக்கு அப்பா உங்க கண்களை திறந்து அவருடைய 2 கைகள்னாலும் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது தேவனுடைய கரம் உங்க எல்லாரையும், உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் தொட்டு அவர் ஆசீர்வதிக்க போகிறார். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. யார் யாரெல்லாம் அழுகையோடு கூட, வேதனையோடு கூட, வருத்தத்தோடு கூட, துக்கத்தோடு கூட, துயரத்தோடு கூட பார்த்து கொண்டிருந்தாங்களோ, மன கசந்து பின்மாற்றத்தில் இருந்தாங்களோ, எல்லாருக்கும் பேசியிருக்கீங்கப்பா. உங்களுடைய வார்த்தை நிறைவேறும். உங்களுக்கு சமாதானம் வரும். இப்பொழுதும் மகனுக்கு உடம்பு சரியில்லையே, மகளுக்கு உடம்பு சரியில்லையே, ஐசியூல இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அப்பா சொல்றாங்க, மரித்து 4 நாள் ஆன பிணத்தையே நான் உயிரோடு எழுப்பினேன். உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பெற்றோருக்கு அற்புதத்தை செய்ய என்னால கூடும். அதே போல யார் யாரெல்லாம் அந்த கடன் பிரச்சனை, அதே போல குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை, இப்படி ஒவ்வொரு பிரச்சனையை குறித்து நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. அப்பா உங்களுக்கும் இந்த நேரத்தில் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். உங்க காரை ஜப்தி பண்ண வந்திருக்கலாம், உங்க வீட்டுல இருக்க திங்ஸ ஜப்தி பண்ண வந்திருக்கலாம். நீங்க பணம் கட்டலன்னு சொல்லி வேதனையோடு கூட பாக்குறீங்க. உங்களுக்குதான் அப்பா சொல்றாங்க, அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்பா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு நீர் அற்புதம் செய்கிறீரப்பா. சீக்கிரத்துல நாட்களை குறித்து அவருடைய திருமணத்தை நீங்க நடத்த போறீங்க. தேங்க்யூ லார்ட். அவர்கள் எதிர்பாராத அற்புதங்கள் இந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. அவர்கள் எதிர்பாராத அற்புதங்கள், எஸ் இப்படி நடக்குமா என்று நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதத்தை நீர் செய்கிறீரப்பா. அதே போல குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண் நோக்கி பார்க்கிறீரப்பா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்ற அருமையான பிள்ளை சுதந்திரத்தை நீர் கொடுக்கிறதுக்காக நன்றி. வீடு வேண்டும் என்று சொல்லி உடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்க, சொந்தமா ஒரு வீடு இல்லையே, மாதம் மாதம் வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது நீர் கண் நோக்குகிறதற்காக நன்றி. இந்த நொடியே அவளுக்கு அற்புதத்தை செய்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் வீட்டை உண்டு பண்ணுகிறீரப்பா. ஆம், நீங்க வாடகை வீட்டை நினைக்கிறீங்க, அப்பா உங்களுக்கு சொந்த வீட்டையே கொடுக்கிறார். இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்காக, குருடர்கள் பார்க்கிறதற்காய் சோத்திரம், செவிடர்கள் கேட்கிறதற்காய் நன்றி, உடவர்கள் நடக்கிறதற்காய் சோத்திரம், மரித்தோர்கள் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காய், பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை தகப்பனீர் ரட்சிக்கிறதற்காய் இந்த நாள் முழுவதும் உடைய கரம் கூட இருந்து அவர்கள் செய்கிற வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறதுக்காய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா.
ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க. அப்பாவோட வார்த்தையை கேளுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.